ஹலோ டிராவலர்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி நவபாசன பைரவர் சிலை பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நவகிரகங்களோட இருக்கிற சனீஸ்வரரை நம்ம பார்த்துருப்போம். நவகிரகங்கள் இல்லாமல் தனியாக ஒற்றை சனீஸ்வரர் எங்கே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிசயமும் ஒன்று இருக்குங்க. அந்த காலத்திலேயே வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இது மூணுமே ஒரு கல்யாணத்துக்கு சாட்சியாக இருந்து இந்த கிராமத்தில் இருந்து மதுரைக்கு போய் ஒரு பெண்ணோட திருமணம் நடந்ததா சாட்சியும் சொல்லியிருக்கு. இந்த அதிசயங்கள் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என் தங்கச்சி சொன்ன எல்லாமே 100% உண்மைதாங்க. அது எல்லாத்துக்குமே இன்னமும் சாட்சி இருக்குங்க. அந்த சாட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஒரே இடத்துல நடந்திருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் அப்படின்ற ஊரில் இருக்க பெருச்சி கோயில் தாங்க அது. இந்த கோயிலுக்கு போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம கேட்டு தான் போனோம். நீங்களும் தெரியாமல் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். கேட்டு போகிறது நல்லது. இந்த கோவில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்ததுங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே பராமரிப்பு பணி நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வன்னி மரம், கிணறு, லிங்கம் இது மூணுமே ஒரு திருமணத்துக்கு சாட்சியா இருந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வணிகர் தன்னோட மாமன் மகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அவரோட மாமன் மகளை கூட்டிக்கிட்டு மதுரையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப இரவு நேரமானதுனால இந்த கோயில்ல தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருந்தப்ப பாம்பு கடிச்சு அந்த வணிகர் இறந்துடுறாரு. இதை பார்த்த அந்த வணிகரின் மாமன் மகள் கதறி அழுகுறாங்க. அதே சமயத்துல அது வழியா வந்த திருஞான சம்பந்தர் இந்த பொண்ணோட கதறலை கேட்டு இந்த பொண்ணுக்காக மனம் இறங்கி சிவனை நோக்கி பதிகம் பாடி அந்த வணிகரை உயிர் தெள வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல இருந்த வன்னி மரம், கிணறு, லிங்கம் இது மூணையுமே சாட்சியா வச்சு அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சிடுறாங்க. திருமணம் நடந்ததும் அந்த தம்பதிகள் மதுரையை நோக்கி போறாங்க. மதுரையில அவங்களோட திருமணத்தை ஏற்க மறுக்கிறாங்க. உடனே அந்த பெண் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்க தாமரை குளத்துல நீராடி, என் திருமணம் நடந்தது உண்மை அப்படின்னா என் திருமணத்துக்கு சாட்சியா இருந்த வன்னி மரம், கிணறு, லிங்கம் இது மூன்றுமே இப்போ இங்க உடனடியா தோன்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அருளால அந்த வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இது மூணுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தோன்றிருச்சுங்க. ஓம் நம சிவாய. இதுக்கு சான்றா இன்னமுமே பெருச்சி கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கல்வெட்டு இருக்குங்க. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். இதுதாங்க சோமசுந்தர கடவுள் நிகழ்த்திய 63வது திருவிளையாடல். இந்த கதையில சொல்லப்பட்ட கிணறு இதுதாங்க. இந்த கிணறு மூடிருச்சு. அதுக்கு அடையாளமா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கதை நடந்ததுக்கான கல்வெட்டுமே இந்த கோவில்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த கதையை கேட்கிறப்ப எனக்கு புல்லரிச்சிருச்சுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது திருவிளையாடல் நடந்த இடம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போடுவோம். உங்களுக்கு ஈசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கதை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் என் தங்கச்சியும் ஒற்றை சனீஸ்வரரை கும்பிட்றதுக்கு தான் அங்கே போனோம். உண்மையிலே அங்கே திருவிளையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் இங்கே திருவிளையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கல்வெட்டையும் காமிச்சு இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, அந்த வன்னி மரமும் இன்னும் அந்த இடத்துல இருக்குதுங்க. அடுத்தது போகர் நவபாசானத்திலான முருகன் சிலைய பழனியில செஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நவபாசானத்திலான பைரவர் சிலைய இங்க செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சிலை பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. ரொம்ப சின்னதாக அழகாக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் போயும் பார்க்க முடிஞ்சுது. நம்ம போன டைமில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. சாமியை அமைதியாக தரிசனம் பண்ணிட்டு நானும் அண்ணனும் கோவிலை சுற்றி பார்க்கறதுக்காக போனோம். கோவிலில் பராமரிப்பு பணி நடந்துட்டு இருக்கனால எல்லா கோபுரங்களுமே மூடிதான் இருந்தது. சனி தோஷங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம சனீஸ்வர பகவானை வழிபடுறது உண்டு. எந்த கோவிலுக்கு போனாலும் சனீஸ்வர பகவான் நவகிரகங்களோட இருக்கிறத தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோவில்ல சனீஸ்வர பகவான் தனியா இருக்காரு. அதனால இந்த கோவில்ல அந்த சனீஸ்வரர் ஒற்றை சனீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உண்மையில இந்த பயணம் எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நாங்க மற்ற சாமியையும் தரிசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.